கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று சொல்லப்படுகிற இந்த விமான அமைப்பே ஒரு லிங்கம். அதன் உள்ளே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இருக்கிற லிங்கமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர். அதோடு நுட்பமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளாரே அதனுடைய உள்கூடு என்பது இதே அமைப்பு. சதுரம், எண்கோணம், உருளை கொண்ட வெற்றுவெளி அமைப்பு இருக்கும். அதுக்கு உள்ளேயும் ஆமா. அது ஒரு வெற்றுவெளி. அதாவது நீங்க ஸ்தூல உருவம், அது சூட்சும உருவம். இது காட்சிக்கு கண்ணுக்கு புலப்படுகிற ஒரு உருவம். அது கண்ணுக்கு புலப்படாத சூட்சும வடிவத்துல இருக்கிற ஒரு லிங்க உருவம். அதோட இல்லாம கீழே அந்த லிங்கத்துல இந்த இந்த வடிவத்தை பாருங்க. கீழே லிங்கம் இருக்கு. உள்ளார அடையே கூடு மேல போகும். உள்ளார வெற்று வெளி. அந்த வெற்று வெளி தான் கண்ணுக்கு புலப்படாத லிங்கம். இதே வடிவமா இருக்கும். சதுரம், எண்கோணம், உருளை. கீழே லிங்கத்துல நீங்க எந்த சொல்லிட அனைத்து மந்திர ஒலிகளும் மேலே போய் அதிர்வுகளை உண்டாக்கும். அது எதிரொலி இல்லை, அதிர்வுகள். இந்த ரெசோனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட் எக்கோ, இட் இஸ் அன் ரெசோனன்ஸ். அது மாதிரியான அமைப்பு. இது ஒரு சிறு நுட்பம்.